ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have the next type of plot வந்து histogram plot. ஓகேங்களா? histogram அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து it will take only one axis input. ஓகேங்களா? frequency plot அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து x axis மட்டும் தான் நம்ம வந்து அதுல பிளேஸ் பண்ணணும். y axis அப்படின்றது வந்து இங்க உங்களுக்கு it will be taking number of counts. ஓகேங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து இப்போ அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் ஹிஸ்டோகிராம் பிளாட். ஸோ ஒய் லேபிள் இஸ் டிஃபால்ட்லி வந்து ஃபிக்ஸ்டு டு ஃப்ரீக்வன்சி அப்படின்றதான் வந்து உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் பிளாட்டு. ஸோ இந்த இடத்துல வி ஆர் டேக்கிங் அ ரேண்டம் டேட்டா. ஓகேங்களா? ரேண்ட் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி ரேண்டம் டேட்டாவை தான் நம்ம வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ரேண்ட் என் இஸ் ஆக்சுவலி வந்து இப்போ உங்களுக்கு எத்தனை வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1000க்குள்ள டிஃபால்ட்டா வேல்யூஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1000 பேராமீட்டர்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல ரேண்டம் வேல்யூஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டேட்டாவை நம்ம வந்து ஹிஸ்ட் பிளாட்டுக்குள்ள பிளேஸ் பண்ணிட்டோம். பின்ஸ் 30. பின்ஸ்னா என்னப்பா? ரெகுலர் கிராஸ் இன்டர்வல்ஸ். ஒரு பிளாட்டுக்கும் இன்னொரு பிளாட்டுக்கும் நடுவில் இருக்க ரெகுலர் கிளாஸ் இன்டர்வல்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call it as a bins. and then sky blue color, edge color is black. தெரியுதா? எட்ஜ் கலர்னா அந்த கார்னர்டு கலர்ஸ். இப்போ இந்த மாதிரி கூட நீங்க லைக் வந்து கஸ்டமைசேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் we have like x label, y label and title. இப்போ x ஆக்சிஸ்ல வந்து இந்த எலிமெண்ட் வந்து உங்களுக்கு வேரி ஆயிட்டு இருக்கு. இத்தனை டைம்ஸ் வந்து இந்த எலிமெண்ட்லாம் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. பட் அதர் திங்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட் டிஃபால்ட்லி அப்படின்றதான் இதோட பேசிக் கான்டெக்ஸ்ட். இப்போ இது நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தடவையும் அவுட்புட் வந்து வேரி ஆகும்பா. ஏன் வேரி ஆகுது? ரேண்டம் லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? நம்ம ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் எடுக்கல. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாட் வந்து உங்களுக்கு வேரிட் ஆயிடுச்சு, தெரியுதா? ஏன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ்டு பிளாட் எடுக்கல. ஃபிக்ஸ்டு இன்புட்ல இருந்து நம்ம ஒரு ஹிஸ்டோகிராம் பிளாட்டை ஜென்ரேட் பண்ணல. நம்ம எதுல இருந்து ஜென்ரேட் பண்ணிருக்கோமா? we have created through the random function. அப்போ random function வந்து நீங்க பண்ணதுனால ஒரு தடவை நீங்க ரன் பண்ணும்போதும் இந்த ஹிஸ்டோகிராம் பிளாட் வந்து உங்களுக்கு இங்க வேரி ஆயிட்டே இருக்கும். அண்ட் காமன் பேராமீட்டர்ஸ் ஆர் ஆஸ் யூஷுவல் நார்மல். இம்போர்ட் பண்றது இங்க வந்து ஹிஸ்டோகிராம் பிளாட் ஹிஸ்ட் அப்படின்னு கொடுப்போம். and then we have x label, y label, title and show. ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து எப்பவுமே மாறாதுப்பா. இது எல்லா பிளாட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கும். புரியுதா? இதுதான் வந்து ஹிஸ்டோகிராம் பிளாட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஓகே, பை பிளாட். we already know what is this பை பிளாட் அப்படின்னா பை பிளாட்டோட பர்பஸ் என்ன? ஒரு எலிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு 100% வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு ஸ்பிளிட் ஆஃப் பண்ணி பார்க்கறது தான் வந்து நம்மளுக்கு பை பிளாட்டோட கான்டெக்ஸ்ட். ஸோ பை அப்படின்னு சொல்றது வந்து எந்த ஒரு எலிமெண்ட் வேணாலும் நம்ம வந்து ஸ்பிளிட் ஆஃப் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் வந்து பை பிளாட்டோட எலிமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இதோட ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா we have லைக் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காமனா ஒரு டேட்டா செட் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சிருக்கும் போது இதோட உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டேட்டா ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு 2317 ஒரு சர்டன் லிஸ்ட். அப்போ இந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி என்னோட பிளாட் வந்து இங்கே ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல டைரக்ட் பிளாட்டா? இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன். we have added a figure. இப்போ ஃபிகர் அப்படின்னா என்னன்னா என்னோட பிளாட்டோட சைஸை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து 5,5 கொடுத்துருக்கேன்னா ஐ சேஞ்ச் திஸ் இன்டூ 5,10. ஃபிகரோட ப்ராசஸ் என்ன? அந்த பிளாட்டோட சைஸை கஸ்டமைஸ் பண்ண முடியும். இது வந்து நீங்க எந்த சார்ட்ல வேணாலும் நீங்க வந்து இந்த பிளாட்டோட சைஸை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5,10. we just give 10,10 and just understand the variation. வேரியேஷன் தெரியுதா? 10,10 அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பிளாட்டோட சைஸ் ஹைட் அண்ட் வித் வந்து எனக்கு இங்க வேரி ஆகும். அதுதான் வந்து என்னதுப்பா இந்த ஃபிகர் அப்படின்ற ஒரு பேராமீட்டர். இந்த ஃபிகர் அப்படின்ற ஒரு கண்டெக்ஸ்ட்டை நீங்க எந்த பிளாட்டுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பையில மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. we have added all the customizations also in every graph. இதுல உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் கிராஃபும் இருக்கு, சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் எப்படி பண்றது அப்படின்றதுமே வந்து இந்த பர்டிகுலர் கிராஃப்ஸ்ல இருக்கு. புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இதுதான் வந்து ஃபிகர். ஃபிகரை வந்து we can change the size of your plot. அதுக்கப்புறம் பை டேட்டா. இது வந்து உங்களுக்கு லேபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு கார்ஸ். அப்படின்னா என்னமா உங்களுக்கு அந்த கார்ஸ் வந்து லேபிள்ஸா இங்க வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஷோஸ் யூ த பை பிளாட். சிம்பிளான பை பிளாட் உங்களுக்கு இப்போ ஷோ ஆயிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆமா இது ரேண்டமா தான் இருக்கு. இப்போ டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னன்னா ஃபங்க்ஷன் டு ஆட் வேல்யூஸ் அட் தி டாப் ஆஃப் தி பார்ஸ். அதாவது டாப் ஆஃப் தி பார்ஸ்ல வந்து வேல்யூஸ் வந்து மேல வராது. அதுக்காக நம்ம எழுதணும்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எல்லா பிளாட்லயும் அந்த பாருக்கு மேல போயிட்டு எனக்கு லேபிள் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ டிஃபால்ட்டா இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. நார்மலா நம்ம பார் பிளாட் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவோம். அது எல்லாமே சிமிலர் தான். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் we can use add labels x, y அப்படின்னா என்னப்பா உங்களுக்கு எவ்ரி கிராஃப்ல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பாருக்கு மேல வந்து உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கா, இந்த கஸ்டமைசேஷன் பண்றது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த add labels மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல ஜஸ்ட் சிம்பிளா வந்து ஃபார் லூப் போட்டுட்டு அந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் லூப் போட்டு அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஒயில சேவ் ஆயிட்டு இருக்கும். அப்போ எவ்ரி பாருக்கு மேல நம்ம ஆட் லேபிள்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து போயிட்டு ஜென்ரேட் ஆகி பிளேஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து என்ன கண்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் லேபிள்ஸ். ஆட் லேபிள்ஸ்ன்றது ஒரு கஸ்டமைசேஷன், ஒரு சின்ன அடிஷ்னல் வேல்யூ. இப்போ இந்த கிராஃப் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச கிராஃப் தான், இதுல புதுசா ஒண்ணுமே கிடையாது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிஃபால்ட்டா வந்து ஒரு பார் கிராஃப் ஜெனரேட் பண்ணிருக்கீங்க, எக்ஸ் கமா ஒய் போட்டிருக்கீங்க. எக்ஸப்ட் த நியூ திங் இஸ் வாட், த அடிஷ்னல் லேபிள்ஸ். அடுத்த ஒரு சின்ன கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளாட்ஸ். ஓகேங்களா, சப்ளாட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபிகர்லயே வந்து 2-3 கிராஃப்ஸ்க்கு மேல நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல 2 கிராஃப் ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ சப்ளாட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு கண்டெக்ஸ்ட் வரும். ஆக்சிஸ் அப்படின்னா என்னன்னா லைக் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து ஆக்சிஸ் 1னும் செகண்ட் கிராஃப் வந்து ஆக்சிஸ் 2னும் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சிஸ் 1ல வந்து கிரிட் இல்லாம யூஸ் பண்ணிருக்காங்க, ஆக்சிஸ் 2ல வந்து பிளாட் வித் கிரிட்டோட யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் டிஃபரன்ஷியேஷன் காட்டுறதுக்காக தான். ஆக்சுவலா டாட் கிரிட் அப்படின்றத நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட பேக்ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த கிரிட்டும் வந்து உங்களுக்கு இப்போ ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். கிரிட்னா என்னன்னு தெரியுதாமா? the lines are provided here. Actually the fundamental line graph is generated. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, கிரிட் அப்படின்றத இவங்க பிளாட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சப்ளாட் அப்படின்றதுல 2 கிராஃப். இப்போ ஃபிகரோட சைஸ் வந்து 12,5. 12,5ன்றது நாம தான் வந்து இப்போ நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த ஆக்சிஸ் 1 அண்ட் ஆக்சிஸ் 2 ஓட பிளாட் வந்து x1, y1, x1, y1 தான் ரெண்டுமே. பட் இங்க என்ன வித் கிரிட். ஸோ இது வந்து வித்தவுட் கிரிட். ஃபர்ஸ்ட் வந்து வித்தவுட் கிரிட். வித் கிரிட் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு கீவேர்ட் தான், axis2.grid is equal to true. நீங்க இந்த கிரிட்டையும் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். plot.grid is equal to true கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ அப்போ பேக் எண்ட்ல அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் லைக் செக் பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். அதுதான் வந்து கிரிட்டோட கண்டெக்ஸ்ட். சப்ளாட் அப்படின்றதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளாட்டையும் தனித்தனியா காமிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2 வச்சு 2 பிளாட் போட்டு ஒரே டைம்ல காமிக்க முடியும். சிம்பிளா ஒரே பிளாக்ல 2 பிளாட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் சப்ளாட்டோட கான்செப்ட். ரெக்வயர்டா இருந்தா நம்ம சப்ளாட்ஸ் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து மேட்லாப் லோகோட பேசிக் சார்ட்ஸ் வித் கஸ்டமைசேஷன்ஸ். இதை சிஎஸ்வி வச்சு பண்ணணும். ஓகேங்களா, இது எதுவுமே நம்ம வந்து சிஎஸ்வி வச்சு பண்ணல, சிம்பிள் ஆக்சஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செஷன்ஸ் வந்து இது எப்படி சிஎஸ்வி வச்சு லிங்க் பண்ணி பண்றது, பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ். இதை வச்சு எப்படி சிஎஸ்வி வச்சு பண்றது அப்படின்றத இம்ப்ளிமெண்டேஷன் கேஸ். ஆமா, ஃபைல்ஸ் போயிட்டு அது கண்டென்ட்டை ஆட்